வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? கடைசி ரெக்கார்டிங் தாத்தாரை கேட்டீங்களா? கேட்ட கேள்வியில் ஆன்சர் தெரியுங்க. வீடியோங்க எல்லாம் தெரியுங்க அப்படித்தானே? என்ன சவுண்ட் காணும்? இப்ப கேக்குதா? கேக்கு சவுண்ட் கேட்குது. நீங்க பேசினா சரி. சரி, தாத்தாரை கேட்டுனீங்க, வீட்டில் ஓதிக்கிறீங்க, டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கின்னு சொல்றீங்க அப்படித்தானே? ஓது பாபு. وإذا النفوس زوجت. زوجت. வில வரையல அது. وإذا النفوس زوجت. ஆ, م? திருப்பி ஓதுங்க. وإذا النفوس زوجت. ரெண்டாவது. وما يدريك لعله يزكى. எஸ்ஸக்க. எத்தனை செகண்ட் நீட்டினீங்க? 3 செகண்ட் 6 அளவு நீக்கணும். நீங்க அரை நீட்டினீங்க அப்படியா? ஆ, وما يدريك لعله يزكى. ஆ, ஆறு ஆறு நீட்டி ஓதுனா சரி. அப்படி தாத்தா சொல்லி தந்தேன் அப்படிதான் போன கிளாஸ்ல. ரெக்கார்ட தாத்திர கேட்டீங்க, அதை சொல்லி தந்தேன். அப்படியா? உண்மை தானே சொல்லி நான் தாத்திர கேட்பேனா? ஓகே. ஆ, அப்ப நீங்க ஓதுனது பிள்ளை, உங்க தாத்தா சொல்லி தந்தீங்க பிள்ளையா? அப்படியா? இப்ப நீங்க ஓதுனது பிள்ளை, அப்ப உங்களோட தாத்தா உங்களுக்கு பிள்ளையா தான் சொல்லி தந்தீங்க அப்படித்தானே? ம், மூணாவது. இல்லை, நீங்க தாத்திர கேட்டில்ல, நல்ல ஒண்ணு. وما عليك ألا يزكى. அது எப்படி எஸ்ஸக்க? ஒரு செகண்ட் டைம் இல்லை நீங்க. எத்தனை, 2 செகண்டா, 4 செகண்டா, 1 செகண்டா? وما عليك ألا يزكى. அதான் கேட்குற எத்தனை கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம ஓதி கொண்டு போனா சொல்லணும். 1 செகண்ட், இல்லை 2 செகண்ட், இல்லை 4 அளவு, 6 அளவு. ஆன்சர் வராம ஓதி கொண்டு போறீங்களே. 2 செகண்ட். 2 செகண்ட். இப்ப அங்கேயும் அடுத்த பிரச்சனை நீக்குது. தாத்தரை நீங்க கேட்கல. எல்லாம் தாத்தா சொல்லி தந்தேன் அப்படியா? 2 செகண்ட். 3 செகண்ட் செகண்ட். 3 செகண்ட் சொல்லி தந்த. தாத்தா பக்கத்துல ஆகிட்ட. இல்ல. ஆ, தாத்தாட்டம் கேள்வி நிப்பாட்டிட்டு தாத்தாக்கெல்லாம் மறந்தோ தெரியா? நீ உண்மையை தாத்தரை கேட்டா நான் எல்லாம் நீ சொல்ல ஆன்சர் எல்லாம் பிழையாகி அதான் கேட்குறேன். உண்மையை கேட்டீங்களா? உண்மைக்கு கேக்கு நான் இப்ப சொல்லிச்சு. 3 செகண்ட் 6 அளவு. எப்படி கேட்டீங்க? போயிட்டு ஓதி காட்டி கேட்டீங்களா? போன கிளாஸ் ரெக்கார்டை காட்டி நான் ஓதுறேன், மொழி மென்னைய பிள்ளைன்னு சொல்றேன், உங்கள்கிட்ட தான் கேட்க சொன்னேன், கேட்டு செல்லுங்கன்னு சொன்னேன், எப்படி சொன்னேன்? எப்படி காட்டி கேட்டேன்? போன கிளாஸ் ரெக்கார்டிங்க காத்து இந்த ஓடி அது சரின்னு சொல்லிச்சு. ஆ, மற இந்த 3 செகண்ட் 6 அளவு இந்த எஸ்ஸக்கா வருமானு கேட்டுன்னு ஒன்று சொல்லிச்சு. ஒன்று சொன்னா. ஓ. தாத்தா தான் பேல உங்களுக்கு நீங்க சரியா இப்ப. தாத்தான் பிரச்சனை. சரி, நான் இன்றைக்கு ஒரு விஷயத்த சொல்லி தாரேன். மறக்காப்படா இது போறோம். ம். சரியா? இப்ப 2வது தானே எஸ்ஸக்கன்னு முடியுது அப்படித்தானே? எஸ்ஸக்கன்னு ஓ. காப்புல நிப்பாட்டுறீங்க அப்படித்தானே? அந்த ஓ. மாதிரி காஃப்ல நிப்பாட்டுற வசனம் உண்ட கவனமா கேட்டுக்கிறோணுமா? எப்படி?
காஃப்ல நிப்பாற்ற வசனம் உண்ட அஹ்னஃப் எங்களுக்கு இரண்டு அளவை விட கூடுதலாக நீட்டி ஓத முடியாது, முடியவே முடியாது. ஓகே. என்ன ஓகே? இரண்டு அளவை ம், மேல நீட்டி வரக்கூடாது. அப்ப 4 செகண்ட் விட்டலாம் அப்படியா? இல்ல, அப்ப ரெண்டு அளவு உண்டா எத்தனை செகண்ட் விட்டணும்? 1 செகண்ட். 1 செகண்டுக்கு கூட நீட்டலாது. எப்ப வசனத்துல? என்ன? எப்ப நீட்டணும் வசனத்துல? கடைசியில ஃபுல்லா ஆன்சர் இதெல்லாம் நீங்க அவதான் மறக்காது, உங்களை திரும்பி மறந்துடும். வசனத்துல கடை வசனத்துல கடைசியில காப் வந்தா. காஃப் வந்த மாட்டேன் அப்படியே தான் நான் இப்ப. பாத்தீங்களா பாத்தீங்களா, மாட்டிக்கோனீங்களே. நான் காஃப் என்ற எழுத்தை பத்தி சொல்லவே இல்லையே. காஃப் என்ற எழுத்தை பத்தி நான் ஒன்றும் பேசவே இல்லையே. எப்படி காஃப் ஆன்சர் வந்துச்சு? நான் என்ன சொன்னேன்? வசனத்துல கடைசியில எங்கேயாவது நீங்க நிப்பாற்ற எழுத்திக்குதே, அந்த எழுத்துக்கு என்ன ஆன பிரச்சனை? பேசுற கேக்குது இல்லையா சவுண்ட்? கேக்குது. பக்கத்துல தாத்தா வந்திருக்காங்க அப்படியா இப்ப? இல்ல. நீ மேல கீழே பாக்குறீங்க தான் கேட்ட, பக்கத்துல யாரும் வந்திருக்கிற இப்ப? இல்ல. ஆ, சரி. அப்ப வசனத்துல ஏதாவது நிப்பாட்டிடம் உண்டு இல்ல? எப்படி வசனத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு நிப்பாற்ற நிப்பாட்டுற இடம் இடத்துல. கொண்டு வந்தானே, அந்த நிப்பாற்ற இடத்துக்கிட்ட மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சுதண்டா. வந்திக்கிறாங்க மத்திய அடையாளம். ஓ, எதுக்கு மேல வந்திக்குது? ஜாக்கு மேல வந்திக்குதா, யாக்கு மேல வந்திக்குதா? யாக்கு. யாக்கு மேல வந்திக்கு அப்படியா? இல்ல, ஆ காப்பு. காஃபுக்கு மேல. அப்ப காஃபுக்கு மேல வந்ததால அதானே இப்ப கடைசி எழுத்து காஃப்ல நிப்பாட்டுறீங்க. ஓ. காஃப்ல நிப்பாட்டுறீங்களா இல்லாட்டி எப்படி? என்ன? காஃப்ல நிப்பாட்டுறீங்களா இல்லாட்டி யால நிப்பாட்டுறீங்களா? அதை கேட்டுக்கோங்க, அதுல பிரச்சனை என்ன? நிப்பாற்ற எழுத்து எது? காஃப்ல காஃப்ல நீட்டணும். காஃப்ல நிப்பாட்டுறீங்க. எப்படி நிப்பாட்டுல நிப்பாட்டுறீங்க? நீட்டு. ஆ, அப்ப எதுல நான் கேட்ட கேள்வி என்ன? எதுல நிப்பாட்டுறீங்க? எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க? காஃப்ல நிப்பாட்டுறீங்களா, யால நிப்பாட்டுறீங்களா, ஜால நிப்பாட்டுறீங்களா? நிறுத்தக்கூடிய இடம் எது? எந்த எழுத்துல நிப்பாட்டுறீங்க நீட்டி? ஏன்? யாலையா? அப்ப யா உச்சரிக்கிறீங்க அப்படியா? எப்படி நிப்பாட்டுறீங்க இப்ப? ஜக்காய் அப்படியே நிப்பாட்டுறீ? இல்ல. எப்படி ஜால். நிப்பாட்டுறீங்க? அஹ்? ஜால்ல. ஜால்லையா? ஓ. ஜால் அப்படியா? ஜ. ஜ. எப்படி நிப்பாட்டீங்க இப்ப? எஸ் 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 என்ன நிப்பாட்டுறீங்க? இல்ல. ம். கவுஃப்ல. என்ன இது மாறி மாறி சொல்றீங்க, என்ன பிரச்சனை? எல்லாம் மறந்துட்டோம். தலைவர் அஹ்னஃப் எந்த எழுத்துல நிப்பாட்டுறீங்க? அலிஃப்ல, பால, தால, சால, ஜீம்ல, ஹால, ஹால, இப்படி சொல்லி கொண்டு போறீங்க ஒரு எழுத்தா. என்ன போன் நிக்குது இல்ல அப்படியா? கையில பட்டு கொண்டு அப்படியா? இல்ல. ஆ, கேக்கு என்ன கேள்வி கேட்டவங்கண்ணா? என்ன கேள்வி கேட்டேன்? வசனத்துல கடைசியில ஒரு நீற்ற எழுத்து வந்தா அத 2 செகண்டுக்கு மேல நீட்ட கூடாது. நான் அப்படி உண்டே கேட்க, நான் உன்ட்ட என்ன கேள்வி கேட்டேன்? நான் கடைசியா பருவம் என்ன கேட்டேன்? நான் என்னமோ கேட்டேன், நீங்க என்ன பதில் பதில் சொல்றீங்க? நான் இப்ப கடைசியா அவங்கள்ட்ட என்ன கேட்டேன்? அப்ப நான் அவனுக்கு காது கேட்கும். செகண்ட். அப்ப அவனை கடைசியா நான் உங்கள்கிட்ட என்னத்த கேட்டேன்? நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விதான் கேட்டேன் நான்.
இப்ப கடைசியா என்ன கேள்வி கேட்டு நீங்க எல்லாம் விடையை சொல்லி கொண்டு வரீங்க அப்ப எல்லாம் நான் விடையா சொன்னேன் நான் கடைசியா கேள்வியே கேள்வியா ஒன்றும் அவனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்கலையா என்ன செய்தாங்க சவுண்ட் கேட்குது இல்லையா என்ன பிரச்சனை என்ன விலங்கல்ல நான் கேள்வி கேட்டேன் நீங்க விடையை சொல்லி கொண்டு போறீங்களே காமிக்குது. என்ன செய்தாக எனக்கு என்ன விலங்குகள் எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி நான் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலண்டா எப்படி நான் விடையை பத்தி கேட்கறது உங்கள்ட்ட நான் இப்ப என்ன கடைசியில என்ன எழுத நிப்பாட்டுறது. கடைசியில எந்த இடத்துல நிப்பாடணும் அப்படியா ம், நீங்க முதல்ல போன உங்களோட கையில எடுக்கிற. எடுத்துக்கொண்டீங்க அது உங்களோட பெரிய தவறு அதனால உங்களுக்கு நான் கேட்கறது உங்களுக்கு விளங்காது ஒரு ரெண்டு காலையும் போனை பிடிச்சு கொண்டீங்க அப்படியா போன் விட்டா கீழே விழுந்துடும் அப்படியா இல்ல. ம் அப்ப எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க நீட் நிப்பாட்டுற. இதுல நான் கேட்ட கேள்வி என்ன நீட்டு நிப்பாட்டுங்க நீட்டாம நிப்பாட்டுங்க கேட்டுங்க இல்லையே அப்ப அவனுக்கு காது கேட்குது இல்ல சாப்பிட்டீங்க என்னன்னு கேட்டா நான் ஸ்கூலுக்கு போனேன்னு விட சொல்லிங்க அப்படிதான் ஆனா இப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் ஸ்கூலுக்கு போனேன்னு பதில் சொல்லிங்க சரியா விட இல்ல. அப்படிதான் இப்ப நான் கேட்ட கேள்வி நான் கேட்டேன்னா எந்த எழுத்துல நிப்பாட்டுறீங்க நான் நீட்டி நிப்பாட்டுறேன் அதை விட இல்ல. இப்ப என்ன விட ஹாய் ஹாய் நீங்க உங்களோட தாத்தாவோட டிஸ்கஸ் பண்ணி நான் சொன்ன விடையெல்லாம் பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுட்டு ரெடி ஆயிட்டு வரேன்மா ஏண்டா நீங்க பக்கத்துல உங்களோட தாத்தா உங்களுக்கு சொல்லி தந்தா மட்டும் தான் உங்களுக்கு வேலை அந்த மாதிரி நீங்க தூரத்துல இருக்கிறது கொஞ்சம் சின்ன இருந்தானே கேட்கணும் போயிட்டு கேட்டு ரெடி ஆகணுமா சரி. ம் ஓகே.